கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரத்திலே 4வது பாதம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் அடங்கிய ராசி இந்த ராசி. மன உறுதி மிக்கவர்கள் நீங்கள். இந்த புத்தாண்டு பிறப்பின் போது ஜென்ம ராசியிலே கேது பகவான், சதுர்த்த கேந்திரம் 4ஆம் இடத்திலே சூரிய பகவான், புத பகவான், பஞ்சமத்திலே சந்திர பகவான், ஷட்ஜமத்திலே சுக்கிர பகவான், சனி பகவான் சங்கமம், சப்தமஸ்தானத்திலே நாகராஜா ராகு பகவான், நவமஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரகதி, லாபத்திலே அங்கார பகவான் வக்ரகதி நீச்சகதியிலே. இந்த வருடம் கன்னி ராசிக்கு தொழில் வெகு சிறப்பாய் அமையக்கூடிய காலமாக இருக்கப் போகிறது. நீண்டகால கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. ஜூனுக்கு பிறகு கண்டக சனி என்பது சற்று அனைத்து காரியங்களும் தாமதப்படுத்தும் என்றாலும் கண் திருஷ்டி, உடல்நலம் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் என்பதாலும் இந்த நேரங்களிலே கவனத்துடன் செயல்பட வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்கும். என்றாலும் அந்த பாதிப்புகள் மிக குறைவாக தான் இருக்கிறது. அதனால் கவலைப்பட வேண்டாம். உற்றார் உறவினர் என்பவர்கள் சற்று விலகி இருப்பார்கள். அவர்களிடத்திலே கவனம் இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு பரவாயில்லை என்றாலும் வாக்குவாதத்தை அறவே தவிர்க்க வேண்டும். குடும்பத்திலே 3வது நபர், பிற நபர்களுடைய தலையீடுகளை அறவே தவிர்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நன்றாக பேசி புரிந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். வேலை பளு அதிகரிக்கும் காலமாக இந்த காலம் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் சற்று தாமதமாகக்கூடிய காலம் இந்த காலம். எனவே பொறுமை தேவை. வியாபாரிகள் வியாபாரத்திலே கவனம் அதிகம் செலுத்த வேண்டியிருக்கும். வாரா கடன்கள் மட்டுப்படும். புதிய முயற்சிகளை அறவே தவிர்ப்பது தான் நல்லது. பங்கு வர்த்தகம், ரியல் எஸ்டேட் முதலிய விஷயங்களிலே கவனம் அதிகம் தேவைப்படும். சனி பகவான் பாதிப்பிலே கொடுத்தாலும் நல்ல தசாபுத்தி நடைமுறையில் உள்ளவர்களுக்கு கெடுதல் குறைவாக தான் இருக்கும். கவலை வேண்டாம். சுபகாரியங்கள் சற்று தாமதப்பட்டு நடக்கலாம். குரு பகவான் பார்வை ராசிக்கு நல்லபடி அமைகிறது என்றாலும் மே மாதத்துக்கு பிறகு இது மாறுகின்ற நிலை காணப்படுகிறது. மேலும் இந்த ராசிக்காரர்கள் ஆலய தரிசனம் அடிக்கடி இவர்களுக்கு வெகு சிறப்பாக அமையக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கும். முன்னோர்கள் வழிபாடுகளை முறையாக செய்ய வேண்டும். அவற்றை விட்டுவிடக்கூடாது. காகத்திற்கு முடிந்தவரை சாதம் வைத்து பழக வேண்டும். பசுமாடுக்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். கருப்பு நிறம் கொண்ட பைரவ நாய்களுக்கு உணவளிப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். சரண கோஷத்தை நீங்கள் சனிக்கிழமை தோறும் கூறி வர வேண்டும். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்கின்ற அந்த சரண கோஷம் ஐயப்பன் உங்களுக்கு எல்லா நலங்களையும் பெற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறார். பசுமாடுக்கு அகத்திக்கீரை மட்டும் இல்லாமல் வேறு சில உணவுகளையும் நீங்கள் கொடுப்பது மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. காரணம் சுக்கிர பகவான் பசுமாட்டிற்கும் காரகத்துவம் வகிப்பதால் அவர்களுடைய அனுகிரகம், மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு இவைகள் மிகவும் உதவும். அன்றாடம் நீங்கள் உங்களுடைய வழிபாடை, சத்யநாராயண வழிபாடை அவற்றிலே சேர்த்து கொள்ள வேண்டும். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்க இந்த மந்திரத்தை விடாமல் 21 முறை ஜபித்து வர வேண்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல சாய் பகவான் அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தர வேண்டி நான் பிரார்த்தனை செய்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.